அக்னி பரீட்சை நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று பாரதிய ஜனதா கட்சியின் திரு இல கணேசன் அவர்களோடு நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம். உங்களை தமிழ்நாட்டின் அத்வானி அப்படின்னு பலர் சொல்லியிருக்கிறாங்க. தேசிய அளவுல எப்படி அவர் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு முன்னேற்ற பாதைக்கு அதிகாரத்துக்கு கொண்டு போறதுக்காக தீவிரமாக அவர் உழைத்தாரோ, கட்சிக்கு தலைமை தாங்கினாரோ, தொண்டர்களை வழிநடத்தினாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பலர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அத்வானி அவர்கள் மிக உயர்ந்த ஒரு தலைவர், என்னுடைய போற்றுதலுக்குரிய தலைவர். அவரோடு ஈடாக சமமாக என்னை பற்றி உற்சாகத்தில் யாரேனும் சில பேர் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் என் மீது இருக்கிற அன்பின் காரணமாக சொல்லியிருக்கலாம். 80லிருந்து 2014 வரைக்கும் கட்சியை மிக வேகமாக வளர்த்து வந்ததுல பெரும் பங்காற்றியவர்கள் கட்சியை புறக்கணிக்க முடியாத கட்சியாக கொண்டு வந்திருக்கிறாங்க, கட்சியை ஒதுக்கி வைக்க முடியாத கட்சியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அப்படி பங்களித்தவர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்காங்களா அல்லது ஒதுக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்போது எப்படி பாக்குறது? அத்வானிக்கு இன்று முக்கியமான பொறுப்புகள் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டு அளவுல நீங்களும் ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. அது சரியா தப்பா தெரியல. அத்வானி அவர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவோ ஒதுங்கி இருப்பதாகவோ நான் நினைக்கவில்லை. அவருக்கு உரிய அளவுக்கு ஒரு மரியாதை, பொறுப்பு ஏதோ ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களும் மனதில் திட்டமிட்டிருக்கலாம், வைத்திருக்கலாம். அது காலம் கனிந்து வரும்பொழுதுதான் அது தெரிய வரும். இரண்டாவது, அந்த இடத்தில் நடக்கிற விஷயங்கள் என்ன என்பது எனக்கு முழுமையாக விவரம் தெரியாமல் பேசுவதும் பொருத்தமாக இருக்காது. என்னுடைய தரத்திலிருந்து நான் அது குறித்து எதுவும் பேசுவதோ கருத்து சொல்வதோ கூட அதுக்கான தகுதியும் கூட எனக்கு இருப்பதாக இல்லை. என்னை பொறுத்தவரையில் நான் முழுமையாக தீவிரமாக ஈடுபட்டு தான் வருகின்றேன். தினசரி அலுவலகம் செல்கின்றேன், பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கின்றேன். அதனால நான் நல்ல மன நிறைவோடு தான் இருக்கிறேன். அத்வானிக்கு ஒரு இடம் அவர்கள் மனதில் என்ன வச்சிருக்காங்களோ நீங்க சொல்லும் போது எனக்கு மனதில் வேறு சித்திரம் வருது. அது சரியா தப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. குடியரசுத் தலைவர் மாளிகை அப்படின்னு ஒரு சித்திரம் கண்ணுக்கு வருது. அப்படியா? உங்களுடைய ஊடகமாக நீங்கள் இந்த பத்திரிகைகளில் சில கிசு செய்தி வருவது போல நீங்கள் பேசுவது எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. அது வெறும் பிம்பம் மட்டும்தானா, உண்மையிலேயே அப்படிதான் வளருதா? கட்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை வேண்டுமானால் அப்படி நாங்கள் விரிவாக இங்கு சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆதரவு என்பது நாங்களே எதிர்பார்த்த அளவுக்கு மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பது யதார்த்தமான உண்மை. அதை வைத்துத்தான் இப்போது அந்த ஆதரவை உறுப்பினராக ஆக்குவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறோம். உறுப்பினராக சேர்ந்த பிறகு இயற்கையாகவே அதன் அடுத்த தொடர்ச்சியாக அமைப்பு பலமாகும். தேர்தலை சந்திக்கின்ற அளவுக்கு எல்லா வாக்குச்சாவடி பகுதிகளிலும் தேவையான அளவுக்கு அமைப்பின் பலம் என்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதாக உறுதியாக யாருமே நாங்கள் சொல்ல முடியாது. அதை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது கணிந்து வந்திருக்கிறது என்பது உண்மை. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் விவாதங்களுக்கு, உரையாடல்களுக்கு வரக்கூடிய பல பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள், தமிழ்நாட்டு பிரமுகர்கள் பல்வேறு விதமான கிளைம்ஸை முன்வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் சேர்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த வேகத்தை பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய திமுக, அண்ணா திமுகவை விட அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி சமீப காலத்துக்குள்ளே வந்துருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அது வேற கற்பனை என்று சொல்ல மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு ஒரு நாளைக்குள்ள 1 லட்சம் பேர் சேர்க்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்திருப்பதே ஒரு வியத்தக்க செய்திதானே. 3 மாத காலத்திற்குள்ளாக நாங்கள் பெரிய இலக்கு வைத்து 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி இயங்கி வருகிறது. அநேகமாக அது சாத்தியம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அந்த வேகத்தை பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஜனத்தொகையினுடைய எண்ணிக்கையை விட பாஜக உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் சேர்ந்தே வருது. உண்மையான உறுப்பினர்கள், உயிருள்ள உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பார்கள். என்னால் அந்த உத்தரவாதத்தை தர முடியும். இந்த அடிப்படையில தான் ஒரு 122 இடங்களுக்கு மேல 2016 சட்டமன்றத்தில் நாங்கள் பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தமிழ்நாடு தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படுத்துறாங்களா? பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டு முயற்சியில தான் இயந்து வருகிறது. அப்படி கூட்டாக எடுத்த முயற்சிகள், திட்டங்களை வெளிப்படுத்துகின்ற பொறுப்பில் மாநில தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால எங்களுடைய திட்டம் என்னவென்றால்,
வெறும் 4 இடங்கள்ல இருந்த ஹரியானா மாநிலத்தில் 44 இடங்களை பெற்று ஹரியானா ஆட்சிக்கு வர முடியுமானால் தமிழ்நாடு என்ன முடியாதா என்ன? ஒரு கேள்விக்காக சொல்கின்றேன். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இரு கட்சிகள் மீது வெறுப்பு கொண்ட விரக்தி கொண்ட ஒரு மாற்று தேவை என்று கருதுகிற வாக்காளர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த 2 பேரை விட மூன்றாவது மாற்று யார் என்று தெரியாமல் தவிக்கின்றார்கள். தேசிய கட்சி என்கின்ற அந்தஸ்தை காங்கிரஸ் கட்சி இழந்து தமிழ்நாட்டில் அது தலை தூக்குமா என்கின்ற சந்தேகம் வந்திருக்கிறது. அதனால வேறு எந்த கட்சி இருக்கிறது என்று சிந்திக்கிற நேரத்தில் இப்போது இருக்கிற சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கம் வைக்கின்ற ஒரு கூட்டணியை நாமே முயற்சித்து பார்க்க கூடாது என்கின்ற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது என்பது உண்மைதான். அதனால எங்களது திட்டம் என்பது வெறும் கற்பனை அல்ல, ஒரு முயற்சி. நீங்க 2014 தேர்தலில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்தது. இப்போ அதுல இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில போயிடுச்சு. நீங்க ஒரு விருப்பம் தெரிவிக்கிறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்க விருப்பம் தெரிவிக்கிறீங்க. அதற்கு அடுத்த நாளே பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து என்ன சொல்றாங்க, எங்களுடைய தலைமையை பாஜக ஏற்றுக்கொண்டால் அந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. தேமுதிக என்ன செய்யும் என்ன சொல்லும் அப்படிங்கிறது இறுதி நொடி வரை யாருக்கும் தெரியாதுங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. இப்போ உங்களுடைய தலைமையில ஒரு அணி சட்டமன்ற தேர்தலுக்குன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நரேந்திர மோடிக்கு ஆதரவான வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு அணி அமைத்தோம். அது தோல்வி என்று நான் முழுமையான தோல்வி என்று என்னால் சொல்ல முடியாது. 3 அம்சங்களை முன்வைத்து நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஒன்று, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பது. இரண்டாவது, தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணியை உருவாக்கி காட்ட வேண்டும் என்பது. மூன்றாவது, நாங்கள் தொகுதியில் நிறுத்தி வைத்திருந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பது. அது தமிழ்நாட்டின் ஆதரவு இல்லாமலே அல்லது 2 எம்பிக்கள் ஆதரவோடு கூட நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகிவிட்டார். தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அணி வேண்டும் என்கின்ற முயற்சியோடு முதலாக திமுக அதிமுக அணிக்கு எதிராக 19க்கு மேற்பட்ட சதவீத வாக்குகளை ஒரு அணி பெற்றிருக்கிறது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறை. அதை நிரூபித்திருக்கிறோம். நிறுத்தி வைத்த வேட்பாளர்களை மாத்திரம் எங்களுக்கு தருமபுரியிலையும் கன்னியாகுமரியில் மாத்திரம் தான் வெற்றி கிடைத்திருக்கிறதை ஒழி அது முழுமையான தோல்வி என்று சொல்ல இயலாது. அந்த வகையில் அந்த கூட்டணி என்பது சரியாகத்தான் அமைந்திருக்கிறது. அதிலிருந்து இப்போது மதிமுக விலகிவிட்டது. ஏனைய கட்சிகள் எவருமே விலகவில்லை, எங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த கட்சி எங்களோட கூட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி வண்டுகிறோம். கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற கட்சிகளில் சில பேர் எங்கள் அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்யலாம், விமர்சனம் செய்கிறார்கள். இது ஜனநாயக நாடு, விமர்சனம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களே சொன்னது போல விமர்சனம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, நாகரீகமாக அமைய வேண்டும் என்று அவர் சொன்னதே எங்களை விட்டு விலகி போனவருக்காக சொன்ன ஒரு ஆலோசனை தவிர எங்களுக்காக சொல்லப்பட்டதல்ல. நீங்க சொன்ன மாதிரி இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தலில் எந்த இடமும் கிடைக்கல, ஆனா உங்களுடைய அணிக்கு 2 இடங்கள் கிடைச்சிருக்குது. அதனாலேயே திராவிட முன்னேற்ற கழக அணியை விட நீங்க வலுவான கட்சி அப்படின்னு ஆயிடுமா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கணக்குப்படி 72 சட்டமன்ற தொகுதிகள் என்பதாக எனக்கு சற்று முன்ன ஓரிரு தொகுதிகள் முன்பின் இருக்கலாம். நாங்கள் ஆய்வு செய்ததில் 72 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் அல்லது 1வது இடத்தில் இருக்கிறோம் அல்லது 2வது இடத்தில் இருக்கிறோம். அதாவது திமுகவை பின்னுக்கு தள்ளி நாங்கள் 2வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆக 72 தொகுதி என்பது ஒரு சாதாரண செய்தி அல்ல. தமிழகத்தில் அந்த பகுதிகள் எல்லாமே நாங்கள் கடுமையாக முயற்சித்தாலே கணிசமான வெற்றிகளுக்கு கிடைக்கும். அதனால இது எதுவுமே வெறும் கற்பனையின் அடிப்படையில் ஆகாயத்தில் கோட்டை கட்டுகின்ற முயற்சி அல்ல. அது 1996 சட்டமன்ற தேர்தலில் வந்த முடிவுகள் எனக்கு நினைவுக்கு வருது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படு தோல்வியை சந்திச்சது, 4 இடங்களை பெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியும் 4 இடங்களை பெற்றது. அதனால அந்த 2 கட்சியும் சமமாயிடுமா? வாக்கு சதவிகிதம் என்பது முக்கியம். வெறும் இடங்களை வைத்து மாத்திரம் இந்த ஜனநாயகத்தில் தேர்தல் முறையில் கணக்கிட்டு சொல்ல முடியாது. வாக்கு சதவீதம் என்பது முக்கியம். இரண்டாவது, ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு எதிரான ஒரு அலை என்பது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே, அது இருக்கவே செய்யும். அதனால அதுக்கும் நான் சொல்கிற கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் இன்னொன்று சொல்ல வருகிறேன். ஜம்மு காஷ்மீர் மாகாணத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில் ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்பு சொல்கிறது. ஜம்மு காஷ்மீரை விடமா தமிழ்நாடு மோசமாகிவிட்டது? கற்பனை செய்து பாருங்கள். மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பாரத நாட்டினுடைய ஒரு பிரிக்க முடியாத அங்கம். அந்த பகுதி மக்கள் மத்தியிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஒரு அலை இருக்குமானால் தமிழ்நாட்டில் ஏன் முடியாது என்று கேட்கின்ற. தமிழ்நாடு என்பது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நடந்த பூமி. தேசியத்துக்கும் தெய்வத்துக்கும் தெய்வீகத்துக்கும் எப்போதும் ஆதரவளிக்கிற பூமி. அது விடுதலை போராட்டமாக இருக்கும்போது மகாத்மா காந்தி தலைமையில் ஏற்பட்ட விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, நேதாஜி சுபாஷ் நடத்திய வெளியிலிருந்து போராடுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி,
புரட்சிவாதிகள் லோகமானிய திலகர் தலைமையில் இங்க இருக்கிற வாவு சிதம்பரம் பிள்ளை மற்றும் நம்முடைய சுப்பிரமணிய பாரதிய அணிவகுத்திருக்கிற அந்த புரட்சிவாதிகள் குழுவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தன் பங்கை சிறப்பாகவே ஆற்றியிருக்கிறது. தமிழ்நாடு என்றைக்கும் தேசியத்தின் பக்கம். ஏதோ 1967க்கு பிறகு ஒரு விபத்து போல இந்த திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டன. அது 50 ஆண்டுகள் அது ஆட்சி நிறைவதற்குள்ளாகவே அது அஸ்தமனமாகும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இல்ல, மத்தியில ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கறதுனாலேயே தமிழ்நாட்டிலயும் நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா இந்த வேகம், இப்ப நீங்க காட்டுற வேகம் 98 99ல நீங்க ஆட்சிக்கு வரும்போது, மத்தியில ஆட்சிக்கு வரும்போது இல்ல, ஆனா இப்ப இருக்கு. என்ன வித்தியாசம்? இப்போ வேறுபாடு இருக்கிறது. 98 99ல வரும்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் நடத்திய நல்லாட்சி குறித்து தமிழ்நாட்டு மக்கள் மீது நல்லெண்ணம் இருந்தது. ஆனால் வாஜ்பாய் அவர்கள் நாடு முழுவதும் தெரிந்தவராக இருந்தாலும் கூட நான் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கின்றேன், அவரை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் படித்தவர்கள் மத்தியில் தமிழ்நாட்டிலும் கூட ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. ஆனால் வித்தியாசமாக தேர்தலுக்கு முன்பாகவே எங்களுடைய அனுபவம் என்னவென்றால், நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் சாதாரண ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் கூட நரேந்திர மோடியை பற்றி தெரிந்திருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு வியப்பு. ஆங்கிலத்தில் சொன்னால் நரேந்திர மோடி has become a household name. இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் செய்கின்ற பல்வேறு விதமான செயல்களை எல்லாம் பார்த்த காரணத்தால் தமிழ்நாடு மக்களும் கூட, குறிப்பாக ஒன்றை சொல்கின்றேன், 2016 தேர்தல் என்பது தூய்மையான அரசியல் என்பதை முன்வைத்து நடக்குமானால், ஊழல் இல்லாத கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து வாக்களிப்பார்களானால், காங்கிரஸ் என்பது ஊழல்மயமான கட்சி என்பது தீர்மானமாகிவிட்ட கட்சி. அகில இந்திய அதிமுகவினுடைய முதலமைச்சர் ஒருவர் முதலாக ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டு பதவி இழந்தார் என்பது, முதலமைச்சர் இருந்தார் என்பது ஒரு நடந்திருக்கிறது. அது மேல்முறையீடு என்ன வேண்டுமானாலும் வரட்டும். அந்த சுமையை தாங்கிக் கொண்டிருக்கிறது, களங்கத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அகில திமுகவை பொறுத்தவரை 2G வழக்கினுடைய முடிவுகள் என்ன வருகிறது என்பதை பொறுத்து தான் மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றல்ல. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்துக் கொண்டாலே அவர்களும் ஊழலில் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல என்கிற எண்ணமும் இருக்கிறது. இந்த வகையில நரேந்திர மோடி மத்தியில் நான் வாங்க மாட்டேன், மற்றவனை வாங்க விட மாட்டேன் என்று சபதம் எடுத்து ஆட்சி செய்வது மாத்திரமல்ல, குஜராத்தில் சிறப்பான ஆட்சி நடத்தினார் என்பது மாத்திரமல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி புரிகிற மாகாணங்கள் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டு இல்லை என்பது மாத்திரமல்ல, பிரதமராக இருந்ததில் வாஜ்பாய் ஆட்சி புரிந்த காலத்தில் தான் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஆட்சி நடத்தார் என்பதெல்லாம் சேர்ந்து பார்த்தால் அத்தகைய ஒரு மாற்றை தருவதற்கான தகுதி வாய்ந்த கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமே தமிழகத்தில் நிற்கும். நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஊழல் கரை இருக்கு அப்படிங்கறதுனாலயே இங்கு ஒரு தமிழக அரசியல்ல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு பேசுறது எவ்வளவு தூரம் சரியானது? நான் வெற்றிடம் என்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தல, ஆனா அவங்க கட்சி தலைவர்கள் பலர் பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில். நான் வெற்றிடம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தல, வெற்றிடம் என்று வந்துவிட்டதா என்பதும் தெரியவில்லை. மாற்று வேண்டும் என்று கருதுகிற வாக்காளர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் மாற்று என்று முன்வைக்கின்றோம். இதுதான் என்னுடைய கண்ணோட்டத்தில் கருத்து. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில போனதை பற்றி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வருத்தம் தெரிவிக்கிறார். துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாரு. ராஜா வைகோ பேசிய பேச்சுக்கெல்லாம் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டனம் தெரிவிக்கிறாரு. அவர் வீடு போய் சேர முடியாதுங்கிற லெவலுக்கு ராஜா பேசுறாரு. இந்த உணர்வு மறுமலர்ச்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியில போனதுல எல்லா தலைவர்களுக்கும் ஒரே மாதிரியான உணர்வு வெளிப்படவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி, அகில இந்திய அதிமுகவும் சரி, கலைஞர் ஆட்சி புரிந்த போதும் சரி, எம்ஜிஆர் ஆட்சி புரிந்த காலத்திலும் சரி, முதலமைச்சராக இருக்கிறவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கும் அங்க இருக்கிற அமைச்சர் காளிமுத்து போன்றவர்கள் பேசுகிற பேச்சுக்கும் வேறுபாடு இருக்கும். அந்த காலத்தில் ஒரு சில பேர் அதுவே ஏற்பாடு என்றெல்லாம் சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி ஏற்பாடு என்று இல்லாவிட்டாலும் கூட ஒவ்வொருவரும் கருத்து தெரிவிக்கின்ற தொனியில மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் வைகோ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியேறியதை குறித்து பார்க்கும் பொழுது நான் என்ன கருதுகிறேன், நிறைவாக அவர் நிறைவேற்றியிருக்கிற அந்த தீர்மானத்தில் இருக்கிற வாசகங்களும் அன்றைக்கு அவர் பேசிய கடுமையான சில வார்த்தைகளும் அவர் ஏதோ போக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு காரணத்தை தேடியது போலத்தான் எனக்கு தோன்றுகின்றது. அதனால கியர் மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நியூட்ரலுக்கு வந்து தானே மாற்ற வேண்டும். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொடரும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க. சுப்பிரமணிய சாமி ஒண்ணு போயிடுச்சு, அடுத்ததும் போயிட வேண்டியதானே, அனுப்பிட வேண்டியதானேன்னு சொல்றாரு. அப்போ அதுலயும் உங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கா? என் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான கேள்வின்னா இந்த மாதிரி கேள்விதான். டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்களை நான் மதிக்கின்றேன். விவரம் தெரிந்தவர், அறிஞர். அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சாதனைகள் எல்லாம் இருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையில் அது ராமர் பாதத்தை பாதுகாப்பதற்காக செய்த முயற்சியாக இருக்கட்டும்,
அல்லது பல்வேறு விதமான ஊழலை அம்பலப்படுத்துவதற்காக துணிவாக செய்த முயற்சியாக இருக்கட்டும், அது போன்ற சில காரியங்களுக்காகத்தான் அவர் மதிக்கப்படுகிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் கட்சிக்குள்ளே இருந்தாலும் கூட ஒரு சுதந்திரமான மனிதராக செயல்படுகிறார். அவர் மனதில் தோன்றியதெல்லாம் அவர் பேசி விடுகிறார். அதனால நான் அவருடைய பேச்சுக்கெல்லாம் என்னால் பதில் தர முடியாது. விவசாயிகளை பாதிக்கக்கூடிய மீத்தேன் திட்டம் உள்ளிட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு பாஜக எதிர்க்கும் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாடு பாஜக எதிர்க்கும் அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க இன்னொரு ஜி.கே. வாசனாக உருவெடுக்கிறீங்களா? ஒரு தேசிய கட்சி என்பது தேசியம் என்று ஆகாசத்தில் இருக்கிறது. மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்துதானே தேசியம். ஆனால் சரியாக சொல்ல போனால் தேசியம் என்பதே மாநிலத்தை அடக்கியதுதான். அப்படித்தான் சொல்ல வேண்டாம். ஒரு உடலாக கருதினோமானால் இவைகளெல்லாம் மாநிலங்கள் அங்கங்களைப் போல. அதனால ஒரு மாநிலத்துடைய பிரிவாக இருக்கிற தேசிய கட்சியின் பிரிவாக இருக்கிற கட்சியின் நிர்வாகிகள் அந்த மாநிலத்தின் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநில மக்களுடைய பிரச்சனைகளை மத்திய தலைமைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நான் அப்படித்தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை நேரில் போய் எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு உணர்த்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறேன். இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் கூட இங்கிருந்து இலங்கை பற்றி விவரம் தெரிந்த அறிஞர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு அத்வானி அவர்கள் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒதுக்கியவர் 2 மணி நேரம் அமர்ந்து பேசிய பிறகுதான் அவருக்கு ஏற்கனவே அவருக்கு தெரிந்திருக்கிறது, நான் தெரியாதுன்னு சொல்லவில்லை. ஆனால் மேற்கொண்டு தெரிந்த காரணத்தால் அவர் எண்ணத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பல்வேறு அம்சங்கள்ல நான் தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது காங்கிரஸ் இருக்கிற மாநில தலைவர் பிரிவை சார்ந்தவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி கட்டாயமாக செய்யும், வற்புறுத்தும், வலியுறுத்தும். இதைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். மீத்தேன் மாத்திரமல்ல, உதாரணமாக கர்நாடகத்தில் குறுக்கே அணை கட்டுகிறார் என்று சொன்னால் இதனுடைய பின்னடைவு என்ன, இது ஆபத்து, இது குறித்து மத்திய அரசாங்கத்துக்கு உணர்த்த வேண்டிய கடமை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. நாங்கள் செய்து வருகின்றோம். அதைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலை எவ்வளவு தூரம் தேசிய தலைமை கேட்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக எஞ்சி நிற்காதா? கடந்த காலத்துல காங்கிரசினுடைய மாநில தலைவர்களுடைய குரலை அது கேட்டதில்லை காங்கிரஸ் தலைமை. அதே மாதிரி இங்கேயும் நிகழாது அல்லது நிகழவில்லை அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் இப்போது மீனவர் பிரச்சனை எடுத்துக்கொள்வோம். காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிற வேறுபாட்டை சொல்கின்றேன். என்ன பெரிய தமிழ்நாட்டில் நமக்கு என்ன பெரிய சக்தி இருக்கிறது, நமக்கு என்ன பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் கருதி இந்த பிரச்சனை உதாசீனம் செய்ய வேண்டும் என்று கருதுகிற கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. எனக்கு தெரிந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த 6 மாதத்திற்கு மேலாக பலமுறை திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மீனவ பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார். நானே 2 முறை அழைக்கப்பட்டு நான் என்றால் ஒரு குழுவாக சென்றிருக்கின்றோம். 3/4 மணி நேரம் பேசுவதாக சொல்லி 2 மணி நேரம் கொடுத்து முழுமையாக பேசி இப்போது அநேகமாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி மூலமாக தமிழக மக்களுக்கும் குறிப்பாக மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் மிக தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். திருமதி சுஷ்மா அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் தீவிரமாக இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது இலங்கையில் சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்பாக சகஜமாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மீனவன் தன் வாழ்வாதாரத்திற்காக தமிழக எல்லைக்குள்ளே வந்து மீன்பிடித்து சென்றதும், தமிழக மீனவன் இலங்கைக்குள்ளே சென்று மீன்பிடித்து வாழ்வாதாரத்தை அமைதியாக நடத்தியது போன்ற ஒரு சூழ்நிலை மிக விரைவிலேயே வரும். அதற்கான முயற்சி எங்கள் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மீனவர் பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு காணப்படும் என்று உறுதியாக நான் சொல்ல முடியும். இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய குரலுக்கு மத்திய அரசாங்கம் மதிப்பளிக்கிறதா மதிப்பளிக்கவில்லை என்பது தவறு என்பதற்கு மீனவர் பிரச்சனை நல்ல உதாரணம். நீங்க 2004 உங்க கூட்டணியை விட்டு வெளியில போகும்போதும் வைகோ சொன்னாரு பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமான திட்டங்களை முன்வைத்து செயல்படுகிறது அப்படின்னு. இப்ப போகும்போதும் சொல்றாரு, அதே மாதிரியான குரலை எதிரொலிக்கிறாரு. பாஜகவினுடைய திட்டங்கள் நிறைவேறாமல் தடுப்பதற்கு தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயலாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையையும் முன்வைக்கிறார். அந்த அளவுக்கு உங்களுடைய திட்டங்கள் வந்து ஆபத்து நிறைந்தவை அப்படிங்கிறத எங்களுக்கு உணர்த்துறாரு வைகோ. அரசியல் ரீதியாக அல்ல, சித்தாந்த ரீதியாக என்று வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் அந்த கருத்தை வரவேற்கின்றேன். சித்தாந்த ரீதியாக அவர் ஒரு பெரிய இயக்கத்தை நடத்துவாரானால் சித்தாந்த ரீதியாக நாங்களும் அவரோடு நேருக்கு நேர் மக்கள் மத்தியிலே போய் ஒரு பிரச்சாரத்தை செய்து அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திராவிடம் தனி நாடு, தனி பிரிவினை, தமிழக மக்கள் தனி என்பதெல்லாம் ஒரு மாயை, ஒரு பொய்யான வாதங்கள். இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால் இது தேசியத்தின் பக்கம் தான் எப்போது இருக்கிறது என்பதை நானும் இலக்கியத்தின் ஆதரத்தோடு கூடவே நான் வெளியில மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஆங்கிலத்தில் அவர் சொன்ன மறைமுகமான திட்டம் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஹிடன் அஜெண்டா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள்.
எங்களை பொறுத்தவரை எந்த விதமான மறைமுகமான திட்டங்கள் எதுவுமே இல்லை. தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் தயாரித்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்களை சொன்னோமோ அதைத்தான் அமல்படுத்துவோம், அதை முழுமையாக அமல்படுத்துவோம். தேர்தலுக்கு முன்னால நீங்க வளர்ச்சி பற்றி பேசுனீங்க. இல்ல, தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் நான் வேணா நினைவுபடுத்தி வேணா இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுங்க, நான் முழு கொண்டு படிச்சு காட்டுறேன். சரி, எங்களை பொறுத்தவரையில் அரசியல் சாசனத்தில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிற பொது சிவில் சட்டம் அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டது. அது அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை பார்க்க வேண்டாம். நாடு விடுதலை பெற்றவர் இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு கூட ஜம்மு காஷ்மீர் முழுமையாக பாரதத்தோடு இணையாமல் இருக்கிறது. அது உளார்ந்த அளவில் உணர்வு ரீதியாக எல்லா வகையிலும் முழுமையாக இணைய வேண்டாம். பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். அதே போல பல்வேறு விதமான அம்சங்கள், பொது சிவில் சட்டம் போன்ற பல்வேறு அம்சங்கள். அயோத்தியிலே ராமர் ஆலயத்திற்கு நீதிமன்றத்தினுடைய வழக்கு இருக்கிறது. அதன் தீர்ப்பை பொறுத்து சுமூகமான முறையில் சட்ட ரீதியாக அனைவர் சம்மதத்தோடு கூட அங்க பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் அமைய வேண்டும். தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் போன்ற அம்சங்கள் எல்லாம் மறைமுகமான அஜெண்டா இல்ல, பகிரங்கமான அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற விஷயம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், பசித்தவனிடத்தில் வேதாந்தம் பேசாதேன். இது ரொம்ப பேருக்கு புரியல. இதை பத்தி சொன்னா விளக்கமா நிறைய சொல்ல முடியும். என்ன பொருள்? பசித்திருக்கிற மனிதன் மத்தியில போய் மற்ற விஷயங்கள் பேசினால் அவன் ஏற்பதற்கு முதல்ல பசியை போக்கு. அதே போல இன்றைக்கு பாரத நாட்டில் சரியான சாலைகள் இல்லை, மின்சார வசதி இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, கழிவறை இல்லை. இருக்கிற கழிவறையை படித்து கொண்டு சரியாக பயன்படுத்த தெரியவில்லை. அதனால் இந்த அடிப்படையான அம்சங்கள், வயிற்றுக்கு சோறு வேண்டாம், இந்த அம்சங்கள்ல கவனம் செலுத்தி வளர்ச்சி திட்டம் வளர்ச்சி திட்டம் வளர்ச்சி திட்டம் என்று எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுல கவனம் செலுத்தி வருகிறார்கள். அதை முடித்த பிறகுதானே மற்ற விஷயங்களை பேச வேண்டாம். அதனால நான் சொன்ன இந்த விஷயங்கள் முன்னுரிமை பட்டியலில் அவைகள் இல்லை. நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை மாத்திரம் முன்வைத்து பாரத நாடு வேலையில்லா திண்டாட்டம் இல்லாமல் மேக் இன் இந்தியா மூலமாக அதிகமான வேலை வாய்ப்பை உண்டாக்கி இளைஞனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தந்து அதன் காரணமாக செல்வி செழிப்பு வந்து விவசாயம் தழைத்தோங்கி விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிற குடும்பத்தை சார்ந்த அடுத்த வாரிசு நானும் விவசாயத்தில் இறங்கினால் லாபகரமாக இங்கே நம்பிக்கை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது உடனடி திட்டம். நீங்க சொல்ற மாதிரி பசித்தவனிடம் வேதாந்தம் பேசாதே, பசித்தவனுடைய பசியை போக்குறதுக்காக எல்லா விஷயங்களையும் இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திய பிறகுதான் நீங்க வேதாந்த விஷயங்களுக்கு எல்லாம் வருவீங்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு வாக்களிச்சோம், நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனா இப்ப வளர்ச்சி பற்றிய எந்த பாதையிலையும் போகாம கடந்த சில மாதங்களாக நடந்துட்டு இருக்கிற சர்ச்சைகள் எல்லாமே பசித்தவன்ட்ட வேதாந்தம் பேசுற மாதிரியே தானே இருக்கு. வளர்ச்சி பாதையில எந்த அளவுக்கும் போகாமன்னு உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்க விவரம் தெரிந்தவர்கள், படித்தவர்கள், பாரத நாடு வளர்ச்சி பாதையில போய் கொண்டிருக்கிறது. இந்த நாடு நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தது, மோசமான நிலை இருக்கிறது என்று தெரிந்தாலும் இவ்வளவு மோசமான நிலை இருக்கும் என்று தெரியவில்லை. 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு எல்லாம் போய் தான் வீட்டில் இருக்கிற அலுமினிய பாத்திரத்தெல்லாம் அங்க இருக்கிற லேவாதேவி கடையில அடகு வச்சுட்டு திருப்பி கொடுக்காம அவதிப்பட்ட மக்கள்லாம் இருக்கிற நேரத்தில் நீ பணமே செலுத்தாம நீ வங்கி கணக்கு தொடக்கினா உனக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் நீ வங்கியில இருந்து கடன் வாங்கலான்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி எவ்வளவோ நல்ல திட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறோம். கடைசியில் 1 லட்சம் வரையில் அவங்களுக்கு கிடைக்கும் என்ற அளவு கொண்டு போயிருக்கிறோம். பல்வேறு வளர்ச்சி திட்டத்தை நோக்கி தான் நாடு போய் கொண்டிருக்கிறது, போகவே இல்லை சொல்ல வேண்டாம். மற்ற விஷயங்களை பற்றி வருகிற விஷயங்கள்லாம் கற்பனைகள், ஊகங்கள், வதந்திகள். இது டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை குரு உற்சவம்னு சொல்றது, நேரு பிறந்த நாள விஞ்ஞான உணர்வு நாள்னு சொல்றது, காந்தி பிறந்த நாள்ல தூய்மையான இந்தியாங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறது, இப்படி பிரபலமான பலருடைய புகழை மறைக்கும் விதமாக புதிய புதிய திட்டங்களை அந்த நாட்டில் கொண்டு வர்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினம் என்று ஏற்கனவே இந்த நாடு கொண்டாடி வருகிறது. ஆசிரியர் தினம் என்கின்ற தமிழ் வார்த்தையை நீங்கள் டீச்சர்ஸ் டே என்று சொன்னால் இந்த தமிழன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வானால், அதே சம்ஸ்கிருத்திலேயோ ஹிந்திலேயோ குரு உற்சவ் என்று சொன்னால் உடனே ஐயோ ஆபத்து என்பதால் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இதனால இரண்டாவது, குரு உற்சவ் என்று சொன்னதெல்லாம் அந்த கட்டுரைக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பை ஒழிய அந்த நாடுக்கான உண்டான தலைப்பல்ல. அப்படியே குரு உற்சவம் என்று சொல்லியிருந்தாலும் அதில் எந்த தவறும் இல்லை. சமஸ்கிருதத்தில் குரு உற்சவம், ஆங்கிலத்தில் டீச்சர்ஸ் டே, தமிழ்ல ஆசிரியர் தினம். இதையெல்லாம் பெரிதுபடுத்துவதற்கு காரணம் என்னவென்றால் நரேந்திர மோடி குறித்து விமர்சனம் செய்வதற்கு வேறு எதுவும் இல்லாத காரணத்தால் இதை பெரிதாக்கி சில பேர் சந்தோஷம் அடைகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த அரசாங்கத்தை குறித்து ஏதோ பெரிய பூச்சாண்டி காட்டுவது போல செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். மகாத்மா காந்திஜி தானே தூய்மைக்கு பேர் போனவர். காந்திஜி தன்னுடைய ஆசிரமத்தில் தூய்மைக்கு முக்கியத்துவம் தந்தவர். தான் கழிவறை முதற்கொண்டு தானே சுத்தம் செய்தவர். காந்திஜியுடைய வாழ்க்கையை மாணவனுக்கு சொல்லியாக வேண்டாம். வெறுமனே மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை போட்டு காந்திக்கு ஜெய சொல்லிட்டு போறதுக்காகவா?
அவருடைய கொள்கைகளை ஏதாவது ஒன்று அமல்படுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கம் முயற்சித்தால் உண்மையான காந்தியவாதி பாராட்டுவான். இதுல ஒண்ணு தவறு இருப்பதாக நான் நினைக்கவே இல்லை. ஒரு புறம் கிளீன் இந்தியா, தூய்மையான இந்தியான்னு பேசிட்டு இருக்கிற அமைப்புகளோட சேர்ந்த வேறு சில அமைப்புகள் தான் காரித்துப்பும் போராட்டத்தையும் நடத்துது அப்படிங்கிறது வேறு கதை. அதையும் நம்ம பாக்குறோம். காரித்துப்புற போராட்டங்களையும் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நடத்துறாங்க, வேறு ஒரு போராட்டத்துக்கு எதிர் போராட்டமாக, அப்படிங்கிறது வேற கதை. அதனால அந்த நரேந்திர மோடியினுடைய அந்த முழக்கத்துக்கு சங் பரிவார அமைப்புகளே என்ன முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக எஞ்சி நிற்குது. அதை தாண்டி இப்போ கிறிஸ்துமஸுக்குள்ள வந்தோம்னா டிசம்பர் 25 நீங்க நல்லாட்சி தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றீங்க. அன்று பள்ளிகளுக்கு ஒரு அஜெண்டா வைக்கிறீங்க, கல்லூரிகளுக்கு ஏஐசிடி மூலமாக ஒரு அஜெண்டா வைக்கிறீங்க, எம்பிக்களுக்கு தொகுதி முழுக்க நீங்க அதை நடத்து இதை நடத்துன்னு சொல்லி ஆணையிட்டு எம்பிக்களை தொகுதிக்குள்ள நடத்துறீங்க. அன்று நடக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் பற்றி எந்த செய்தியும் வெளியில வராம மறைக்கிறீங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நீங்க ரொம்ப சாதாரண ஒரு பாமரன் மாதிரி நீங்களும் கேட்கிறீங்களா, இல்ல பாமரனுக்கு சார்பாக கேட்கிறீங்களான்னு புரியவில்லை எனக்கு. டிசம்பர் 24, 25 தேதிகளில் கவனிங்க, அந்த சுற்றறிக்கை வாசகத்தை நான் சொல்றேன். டிசம்பர் 24, 25 தேதிகளில் நவோதயா பள்ளிகளில் அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய பிறந்த நாளை முன்னிட்டு, கிறிஸ்துமத்தை முன்னிட்டு இல்லை, சரி, அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கட்டுரை போட்டி நடத்த வேண்டும். 24, 25 தேதிகளில். பொதுவாக நம்ம ஊர்ல என்ன பழக்கம்னா, இந்த மாதிரி நாள் வந்தால் எல்லா பள்ளிக்கூடங்களும் சுதந்திர தினத்து முதற்கொண்டே 14ஆம் தேதியே கொடியேற்றிவிட்டு 15ஆம் தேதி ஸ்கூலுக்கு லீவ் விட்ட பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு. புரியுதா? அப்படித்தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முதல் நாளே கட்டுரை போட்டி நடத்திட்டு அந்த ஆசிரியர்களுக்கு வழி தெரியும். 25ஆம் தேதிக்கு பள்ளிக்கூடத்தை திறந்தவைன்னு சொல்லவே இல்லை. நவோதயா பள்ளிக்கூடங்கள் ஒன்று கூட தமிழ்நாட்டில் கிடையாது. அது வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லிவிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தினால சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை. அப்படியே வந்தாலும் கூட சொன்னாலும் 24, 25 தேதிகள் தான் சுற்றறிக்கை சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துமத்தை முன்னிட்டு சொல்ல, வாஜ்பாயுடைய ஆட்சி நல்லாட்சி என்பதை எல்லோருமே ஒப்புக்கொள்வார்கள். அதனால் நல்லாட்சி தினம் என்பதாக அந்த பெயர் கொடுத்து அந்த நாளில் கட்டுரை போட்டி தான் நடத்தியிருக்கு. இது போல போட்டிகள்னு வைத்தா ஒரு 1000 மாணவன் இருப்பார். ஆனால் 60 மாணவன் யாருக்கு திறமை இருக்கோ அவன் தான் பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டியோ ஓவிய போட்டியோ அதில் கலந்து கொள்வான். அந்த மாணவன் அவனுக்கு முதல் நாளே போட்டியில் வச்சு அது இணையதளத்தின் மூலமாக போட்டி கூட நடத்தலாம்னு குறிப்பு வந்திருக்கு. இது எந்த வகையில பாதிக்கும்? இது சும்மா இப்படிலாம் பேசி ஏதோ ஒட்டுமொத்தமா கிறிஸ்துவ கொண்டாடாம பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்து வைக்க சொல்லி இந்த அரசாங்கம் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறது என்பது போல பூச்சாண்டி காட்டி அந்த மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்காக மற்ற கட்சி செய்யக்கூடிய தந்திரம் எது? நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்களுக்கு பேசினார்கள். கேட்டீங்களா தெரியல, மன் கி பாத். சரி, நான் கேட்டேன். அதை எல்லாம் பேசி நிறைவா என்ன சொல்கிறார்? மாணவர்களே, விரைவிலேயே கிறிஸ்துமஸ் வர இருக்கிறது, அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸை தொடர்ந்து புத்தாண்டு தொடங்குகிறது, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி தான் முடிக்கிறார். அதை யாருமே சொல்லவே இல்லையே. அதையும் சொல்ல நான் கேட்கிறேன், என்னங்க இது வேணும்னே ஒரு பூச்சாண்டி காட்டுற வேலை, தவறான செய்தி. ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரா? நடந்து முடிஞ்சதுங்க. ரம்ஜானுக்கு பத்தி கேள்வி கேட்டீங்கல்ல, சரி, அதுக்காக நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. அதனால ஏதோ திட்டமிட்ட ரீதியில என்னமோ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடத்தையும் திறக்க சொன்னாங்கன்னு சொல்றதெல்லாம் அது தவறு. அது கிறிஸ்துமஸ் அன்று நல்லாட்சி தினம்னு சொல்றதை விட்டுட்டு நீங்க அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து சாக்ஷி மகாராஜ் எம்பி பேசுறது இருக்கு, அமைச்சர் பேசுறது இருக்கு. நீங்க இது போன்ற சாமியை பத்தி கேள்வி கேட்டீங்க. ஆங்காங்கு சில தனிநபர்கள் செல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஆட்சியுடைய கருத்தாகவோ கட்சியுடைய கருத்தாகவோ எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசி அதனாலேயே அரசாங்கத்துக்கும் ஆட்சிக்கும் கட்சிக்கும் சாயம் பூச முனைத்தால் உங்கள் முயற்சி தோல்வி அடையும். சரி, அதல்ல. மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்காரா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சராக அவர் இருக்காரா? ஆனாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறைக்கு முறை மிக தெளிவாக வரம்பு மீறி நாம் எவரும் பேசக்கூடாது என்று எச்சரிக்கையும் படுத்திருக்கிறார். டோன்ட் கிராஸ் தி லக்ஷ்மன் ரேகா. அவர் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறாரு, அல்லது லக்ஷ்மண் ரேகையை தாண்டிராதீங்கன்னு சொல்றாரு. நரேந்திர மோடி சர்வாதிகார செயல்படுகிறார் அப்படி அடுத்த 2 நாட்கள் 3 நாட்களுக்குள்ள புது சர்ச்சை வருவதன் காரணம் பிரதானமாக இருக்கிற நபர் யாருன்னு பார்க்கணும். சரி, பிரதமராக இருக்கிறார், முதலமைச்சர், பிரதமர், கட்சியுடைய தலைவர்கள், இவங்கள்ட்ட இருந்து அல்லது முக்கியமான பிரமுகர்கிட்ட இருந்து ஏதாவது வந்ததுன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு யாரோ என்னென்னமோ அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக எல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா கட்சி ஆட்சி எல்லாமே அவர் பிரதமர் சொன்னா அது குற்றச்சாட்டே தவறான. பிரதமர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்
அமைதியாக உள்ள அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு தடவை அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த 2 நாட்கள்ல புதிய ஒரு சர்ச்சையை சொன்னதான் புரியும். எங்க கட்சியில் இப்படி ஆள் இருக்க மாட்டாங்களா? என்ன கவர்னர்கள் யூபி கவர்னர் வந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது தொடர்பான வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது சொன்னாரு நான் நாளைக்கே போய் கட்டுவோம்னு சொன்னாரு. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி அவரும் சொல்லிருக்காரு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, சுமூகமாக பிரச்சனைகள் தீர்க்கின்ற வகையில செய்து முடிப்போம் அப்படி சொல்லிருக்காரு. என்ன தப்பு இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கவர்னர் உத்தரப்பிரதேச மக்களுக்கு உணர்வுக்கு தகுந்த மாதிரி தான் பேசணும். நீங்க உத்தரப்பிரதேச கவர்னரா இருக்க முடியாது. தாஜ்மஹால் பத்தி யாரும் பேசலைங்க. நீங்க ஆனா இந்த வம்பு அனாவசியமா தேவையில்லாத விஷயங்களும் நாங்க போக மாட்டோம். சரி, தாஜ்மஹால் பத்தி பேசுனாங்க. தாஜ்மஹாலுக்கு அங்க வந்து ஏற்கனவே கோயில் இருந்தது. அப்படி பார்த்தா நிறைய அம்சங்கள் சொல்லிட்டே போக முடியும். நீங்களா சரி, அப்ப அதை பத்தி சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும். வேண்டாம். இது எல்லாமே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தாமதமாகுது அல்லது தவறுது. அதன் காரணமாக மக்களிடத்தில் அதிருப்தி வராமல் தடுப்பதற்காக, திசை திருப்புவதற்காக இது போன்ற சர்ச்சைகளை உருவாக்குதோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. தாமதமாகிறது என்கின்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் அரசாங்கம் செய்ய தவறியவைகளை அல்லது மோசமாக செய்தவைகளை எல்லாம் மாற்றி செய்வதற்கு 6 மாத காலம் என்பது மிக குறுகிய அவகாசம். 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு மக்கள் அதிகாரம் தந்திருக்கின்றார்கள். இன்னும் 4 ஆண்டு காலம் பாக்கி இருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக தேர்தல் அறிக்கையில் சொன்ன எல்லா அம்சத்தையும் செய்து முடிப்போம், சிறப்பாகவே செய்து முடிப்போம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்த தேர்தலில் மக்களே எங்களுடைய சாதனைகளை பார்த்து மீண்டும் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள். தாய் மதம் திரும்புதல் அப்படிங்கிறது யாருக்கு தாய் மதம் அப்படின்னு சொல்றீங்க? பல நூறாண்டுகளுக்கு முன்னால மதம் மாறியவர்களை இன்றும் இந்து மதம் தான் உங்களுடைய மதம் அப்படின்னு சொல்றது வரலாற்றை மீண்டும் சரி செய்வதற்கான முயற்சி அப்படின்னு பார்க்க கூடாதா? அப்படி செய்ய முடியுமா? கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகிற பாரத தேசத்தில் சில நூற்றாண்டு காலமான வரலாற்றை புரட்டி பார்த்தால் பாரத நாட்டில் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவம் என்கின்ற மதங்கள் மாத்திரமே அந்நிய நாட்டிலிருந்து நாட்டுக்கு வந்ததே ஒழிய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும், இவர்கள் எவரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல. இந்த கருத்தை இந்தியாவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா இஸ்லாமியர்களும், இஸ்லாமிய தலைவர்கள் உட்பட ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த கருத்தை காலஞ்சென்ற அப்துல் சமத் அவர்கள் பேசும்போது ஒப்புக்கொண்டது மாத்திரமல்லாமல் தான் இந்து மதத்தில் தன்னுடைய முன்னோர்கள் எந்த ஜாதி பிரிவு இருந்தார் என்பதையும் சொன்னார்கள். அப்துல் லத்தீப் அவர்கள் சொன்னபோது இந்த கருத்து நியாயமானது. ஆனால் அவர் ஜாதி பற்றி சொல்லவில்லை. காளையார் கோவில் கட்டுவது எங்கள் முன்னோர்கள் பெரும்பங்கு இருக்கிறது என்று பெருமையோடு சொன்னார்கள். அவர்கள் இதில் மறுக்கவே இல்லை. அதனால இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏன் போனார்கள் என்பதெல்லாம் ஆராய விரும்பவில்லை. அவர்கள் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கோ, இந்து மதத்தோ, கிறிஸ்துவ மதத்துக்கு போனார்கள் என்பது சத்தியம். அது இஸ்லாமியரும் ஒப்புக்கொள்கிறார்கள், கிறிஸ்துவ ஒப்புக்கொள்கிறார்கள். சரி, அதுல ஒரு இருங்க எங்கோ ஒரு இடத்துல ஒரு 100 பேரோ 200 பேரோ இஸ்லாமிய சமுதாயம் தாய்மதம் திரும்புவதற்காக முயற்சித்து RSSஓ பாரதிய ஜனதா கட்சியோ அல்ல, ஏதோ ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தாயகம் திருப்புவதற்கான ஏற்பாட்டை செய்கிறது. இது குறித்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில், குறிப்பாக மேலவையில் அவையை நடத்த விடாமல் எல்லா கட்சிகளும் அமளி செய்கிறார்கள். அந்த அமளி செய்கிறவர்கள் பேசக்கூடிய பேச்சை நான் வரவேற்கவில்லை. ஆனால் அப்படி அவர்கள் பேசுகிறார்கள் பாருங்க, அது ஒரு வகையில் எனக்கு வரவேற்பதாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், நம்முடைய மக்கள் புத்திசாலிகள். அவையில் இவரெல்லாம் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கோ இடத்துல ஒரு 200 பேர் வேற்று மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு வந்ததை பற்றி இவ்வளவு பேசக்கூடிய இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். ஆனா இவன் கண்ணெதிரால RSS பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லாத சாதாரண மக்கள் கூட கண்ணெதிரிலே அன்றாடம் எத்தனையோ இந்துக்கள் அன்றாட தினசரி மதமாறி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி இந்த அரசியல்வாதி ஒரு வார்த்தை பேசுவதில்லையே என்று இந்த மக்கள் நினைத்து இந்த கட்சிகளை பற்றி சரியாக புரிந்து கொள்வார்கள், அவளுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதனால நாங்கள் என்ன சொல்கின்றோம், மதமாற்றம் என்பது ஒரு தனி மனிதனை பொறுத்திருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்தை சொல்கின்றேன். ஒரு இந்துவாக இருக்க நான் குரானை படித்து பார்த்தேன், அல்லது பைபிளை படித்து பார்த்தேன், கீதையும் எனக்கு தெரியும். அதனால நான் பார்த்தவரையில் அதுதான் உயர்ந்த மதம், எனவே நான் மதம் மாறப் போகிறேன் என்று அறிவுரமாக சொன்னால்
அவனை மதம் மாற்றி வழியனுப்பதற்கான விழா எடுப்பதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன். அப்படி நடப்பதில்லை. லட்சத்துல ஒண்ணு நடக்குமானால் கூட அபூர்வமானது. ஆசை வார்த்தை காட்டி அச்சுறுத்தி ஏமாற்றி பல்வேறு காரணங்களுக்காக, பால் பவுடருக்காக, ஒரு பருவ பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக காதலித்து, பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்க என்பதற்காக, வேலை வாய்ப்புக்காக, கோதுமைக்காக, வெறும் எண்ணெய்க்காக, இப்படி பல்வேறு சின்ன சின்ன அம்சங்கள்லாம் அப்பாவி மக்களுடைய வறுமையும் ஏழ்மையும் பயன்படுத்தி மதமாற்றம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் என்ன சொல்கின்றோம், அன்று ஆட்சியில் இருந்த, அன்று அதிகாரத்தில் இருந்த மன்னர்களும் பிரிட்டிஷாரும் என்ன செய்து மாற்றினார்களோ அதே வேலையை இன்று ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய பரிவாரங்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏதேனும் கட்டாயம்? நான் சொல்லவே இல்லையே, பிஜேபி பண்ணலையே, பாரதிய ஜனதா கட்சி செய்யல, ஆட்சி பண்ணவில்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா பாரத நாட்டை பொறுத்தவரையில் பாரத நாட்டு வரலாற்றை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். பாரத நாட்டினுடைய வரலாற்றில் நீங்கள் எவ்வளவு ஆய்வு செய்து பார்த்தாலும் ஆட்சியில் இருக்கிற மன்னன் என்பவன் அவன் ஒரு மதத்தை பின்பற்றுவான். மதம் என்றால் வழிபாட்டு முறை. சைவன், வைணவன், சாக்தன், கௌமாரன். ஆனால் அவன் சைவனாக இருந்தாலும் தன்னுடைய நாட்டில் எல்லா மதத்தை சார்ந்த வழிபாடும் நடத்துவதற்கு அனுமதித்திருக்கின்றார். ஆட்சியில் இருக்கிற மன்னன் தன்னுடைய மதத்தை, தன் வழிபாட்டு முறையை மக்கள் மீது திணித்தான் என்று ஒரு உதாரணம் கூட இந்த நாட்டில் சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் ஆணித்தரமாக சொல்ல வேண்டுமானால், இந்தியா வாஸ் நெவர் எ தியோக்ரட்டிக் ஸ்டேட். பாரத நாட்டு மன்னன் எவருமே மதசார்பு ஆட்சி நடத்தியது கிடையாது. அவன் மதசார்பற்ற தன்மை என்கிற வார்த்தை தெரியாமலே மதசார்பற்ற, உண்மையான மதசார்பற்ற ஆட்சி புரிந்தவன். அதனால இந்த நாட்டுடைய தன்மையே மதசார்பற்ற தன்மை. அதனால நீங்க இந்த மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். தாய் மதம் திரும்பியவர்கள் இந்த மதத்திற்குள் சாதியை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு விஹெச்பி சொல்றதை நீங்க எப்படி பண்றீங்க? அவங்களுக்கே தான் எந்த ஜாதியில வந்தோன்னு தெரியும். என்னை பொறுத்தவரையில் கவுண்டர் ஓபன் பண்ணி நீ விரும்பின எந்த ஜாதியில வேணா சேர்ந்துக்க, இல்ல நான் ஜாதி இல்லைன்னு ஒரு புதுசா பிரிவு உண்டாக்கி சேர்த்தாலும் அனுமதிக்கலாம் சொல்றேன். சட்டமே கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படியாவது ஜாதி இல்லா சமுதாயம் வந்தா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தன்னுடைய சாதியை மாற்றி தேர்வு செய்து கொள்ள உரிமை கிடையாது. ஆமா, அப்போ வெளியில போயிட்டு வந்தவங்க எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு தூண்டுற மாதிரி இல்லையா? தாய்மதம் திரும்பவும் எந்த ஜாதியில சேருவான் என்கிற கேள்வி தாய்மதம் திரும்பவனுக்கே இல்ல. உங்களுக்கு என்ன கவலை? அவளுக்கு தெரியுதா தான் எந்த ஜாதி இருந்தோன்னு? ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி மதம் மாற்றி என்று சொன்னால் தடுக்க வேண்டும், சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அதனால மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வாருங்கள். கடந்த ஆசை வார்த்தை காட்டியோ அச்சுறுத்தியோ ஏமாற்றியோ மதம் மாற்றுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று சட்டம் கொண்டு வரட்டும். இதை மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த போது ஓபி தியாகி கொண்டு வந்தார், ஏற்கவில்லை. இப்போ நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றுதானே வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் அரசோட ஆசீர்வாதம் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசைகள் இல்ல, யாரோ பண்றாங்கன்னு சொல்றீங்க. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய அஜெண்டால இல்ல. 10 ஆண்டுகளாக இந்த மாதிரி குரல்கள் வராம இருந்த குரல்கள் நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குரல்கள் வருது. இந்த தாய்மதம் திரும்ப கட்சி ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே நடக்குது. ராமானுஜந்தர்ல நடத்துறாங்க, விஸ்வ பரிஷத் ஆபீஸ் திருச்சியில் நடத்துறாங்க, பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த விஸ்வ பரிஷத்துடைய பத்திரிகையில மாசம் தாய்மதம் திரும்பிகள் புகைப்படத்தோடு போட்டுட்டு இருக்காங்க. இது என்னமோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மேல சொல்லணுங்கிறதுக்காக பெருசாக்கி சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இது வேணும்னே திட்டமிட்டு பூதாகாரமாக்கி இந்திய அரசாங்கத்துக்கு களங்கம் கற்பிக்கணுங்கிறதுக்காக பெருசு பண்ண. நான் இந்த விஷயத்துல திறந்த மனதோடு எந்த விதமான வாதத்துக்கும் தயார். பொதுக்கூட்டங்கள் போட்டு மக்கள் மீது பத்தி பேச தயார், அதுக்கும் தயார். நீ இதுக்கெல்லாம் தயார்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் கோட்சே தேசபக்தர்னு சொன்னதையும் சுப்பிரமணிய சாமி கேள்வி மாதிரி ஒதுக்கிற போறீங்களா, இல்ல அதை பத்தியும் பேசுவீங்களா? இல்ல, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அதுதான் நான் நரேந்திர மோடி சொன்னதெல்லாம் இப்படி பேசினவங்களுக்காக தான் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் வரம்பு மீறி சில காரியங்கள்லாம் சில பேர் பேசுறதுனால தான் அனாவசியமா அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் மீது கவனம் போகாமல் கவனம் திசை திருப்பப்படுகிறது என்று நரேந்திர மோடி சொன்ன கருத்தை நான் வழிமொழிகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் இது போன்ற சர்ச்சைகள் வரும்போது பதில் சொல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இல்லை, எல்லாத்துக்கும் நரேந்திர மோடியே அல்லது பிரதமரே பதில் சொல்லணுங்கிறது நடைமுறையிலே இல்லைங்க. அந்தந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் பதில் சொல்லுவாங்க. இது எதிர்கட்சிகள் அவர் தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கணுங்கிற விஷயம் கிடையாது. நரேந்திர மோடி அதுக்கெல்லாம் பதில் சொல்லனாலும் இலகணேசன் எங்களுக்கு அந்த பதில் சொன்னாரு, மிகுந்த மகிழ்ச்சி. அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. பரவாயில்ல, நடைமுறையாக இருக்கிற பல்வேறு முக்கியமான பிரச்சனை குறித்து உண்மையான பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு தந்ததற்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.